இதுதான் நீங்க சொல்ற அந்த முதல் ஒன்று சொல்ற மாதிரி நாற்காலிக்கு இல்ல இவங்க இது ஜாதிய கட்சியா இருக்கும் போது பாமக கூடயும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு மதத்துவ கட்சியா இருக்கும் போது பிஜேபி கூடயும் கூட்டணி வச்சிருக்காங்க. இது இல்லாம ஒரு காலத்துல காங்கிரஸுக்கு நெகட்டிவ் வால் அடிச்சு அப்ப எம்ஜிஆரை காங்கிரஸ் பி டீம்னு சொல்லிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது திரும்பி ஏடிஎம் பி டீம்னு சொல்லிருக்காங்க. இவங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சிப்பாங்க இவங்களுக்கு தேவையானது. ஆமா, இந்திய திணிச்சு அதே காங்கிரஸ் கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது உடனே கூட்டணி வைப்பாங்க. இதே திமுக இவங்க பாத்தீங்களா இந்திய எதிர்ப்பு கூட போராடினா அடுத்த ஒரு 5 வருஷத்துல போய் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க. பாபர் மசூதி இருங்க வெயிட் பண்ணுங்க அதுக்குதான் வெயிட் பண்ண 1992 பாபர் மசூதி இடிச்ச உடனே அடுத்த 5 வருஷத்துல போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு. எங்க போச்சு இதோட பெரிய ஹைலைட் ஒண்ணு சொல்லவா? 76 அந்த டைம்ல எமர்ஜென்சி வந்துச்சு பாத்தியா? அது காரணமா இருந்த இந்திரா காந்திய, அதாவது இது காங்கிரஸ் அவங்க கூடயே போயிட்டு இவரு கலைஞர் பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சாரு. அந்த வார்த்தைகளை என்ன சொல்ல விடுங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தைகளை. ஏன்னா இல்ல சொல்லுங்க குமார், சாரி சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க நீங்க. இந்தியாவின் மகளே வருக, இந்திரா நிலையான ஆட்சி, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. எப்ப சர்க்காரி போட்டதுக்கு அப்புறம் 1976 எதுக்கு எமர்ஜென்சி வந்துச்சுன்னு உலகத்துக்கு தெரியுமோ இல்லையோ, எங்களுக்கு தெரியும் 1976 எமர்ஜென்சி ஏன் போட்டாங்கன்னு. அதே இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பாத்தீங்கன்னா அவங்க தலையில கல் அடிபட்டு ரத்தம் வந்ததுக்கு என்ன மாதிரி கொச்சையா பேசி சொல்றதுக்கு நாக்கு பொசுது. 1980 கூடங்க நியாயமா எம்ஜிஆரோட அரசு ஒரு பெரும்பான்மையோட உட்கார்ந்து இருந்துச்சு. இவர் போயிட்டு இந்திரா காந்தி அம்மையார கெஞ்சாத குறை இல்ல, இந்த கவர்மெண்ட்டை தயவு செஞ்சு கலைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி அதுல டிஸ்மிஸும் ஆச்சு. நியாயப்படி ஒரு மெஜாரிட்டியா 1980 அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. அது 1980ல. அதெல்லாம் இருக்குதுங்க, வரலாறு பேசிக்கொண்டே இருக்கலாம். கச்சத்தீவு எல்லாம் நம்ம பேசினா இந்த ஸ்பேஸ் முடியவே முடியாது. இருங்க ஒரு நிமிஷம் இதுக்கு வரேன். கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. யாருங்க கொடுத்தது? கேட்டா பதில் இருக்காது. எதுக்கு நமக்கு? அது இன்னொரு நாட்டுக்கு கொடுத்தாச்சுங்க. அதை இப்ப போய் பேசிக்கிட்டுன்னு நாட்டோட அதிபரான ரணில் விக்ரமசிங்க எல்லாம் இதுவா சொல்றாரு, கொடுக்கவே முடியாதுங்க, அது எங்களுக்கு சொந்தம், திமுகவும் காங்கிரஸும் ஒப்பந்தம் அழைச்சு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு தான், ஸ்ரீலங்கா அதுதான் அப்படின்னு அவரு அடிச்சு தந்தி டிவி இன்டர்வியூல கூட பேசினாரு. இதெல்லாம் பழைய சர்ச்சைங்க, கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு, சொத்து பத்திரம் எங்களுது, அது எங்க நாட்டுதுன்னு அவர் தைரியமா பேசுறாரு. எங்கேருந்து வந்துச்சு? யாரு கொடுத்தாங்க? அது தமிழோட நிலம், தமிழ் மீனவர்களுக்கு சொந்தமான நிலம், இது தீவு, அது அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால எத்தனை விளைவுகள் இன்னி வரைக்கும் அதை அசஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. சும்மா ஒண்ணு தூக்கி கொடுத்துடல. இந்தியா அதை எவாலுவேட் பண்ணுச்சு அந்த டைம்ல. அதுக்கு ஒரு டேட்டாவே உண்டுங்க. ஏன் கொடுத்தோம், ஏன்னா நமக்கு அதாவது கட்சித்தீவை கொடுத்துட்டு இன்னொரு கரெக்டா சார்? ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது, அது ரூல் படி பாத்தீங்கன்னா இவங்க பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அது கணக்கெடுப்பு எடுத்து எந்த ஒரு பில்லுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது லோக்சபா இருக்கட்டும், ராஜ்யசபா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எம்பிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஓட் பண்ணி அதை அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும். ஆனா அந்த டைம்ல டைரக்டா இவங்க தான் கொடுத்துருக்காங்க. யாரு பேருனது? இந்திரா காந்தி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது திரும்ப பெறுறது அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியன்ற மாதிரி தெரியல. ஆனா இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே இல்லாத ஒரு விஷயம் தான் இங்க நடந்து இருக்கு. ஓகேங்களா? இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, அது ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்ல எல்லாருமே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இல்லாது. ஒரு நம்ம டிப்ளமேட்டிக் ரெசல்யூஷனை வேணா நோக்கி போலாம். நான் அதை யூஸ் பண்ணிக்கிடுறேன், நீ இது பண்ணாத, அது பண்ண அத கேள்வி கேட்டோம்னா பேசாத சேதுபதி மன்னர்கிட்டே இருந்திருக்கலாம். மன்னர் குடும்பத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எது இருந்திருக்கும். இன்னொரு மன்னர்கிட்ட பிடிக்கி இன்னொரு மன்னர்கிட்ட கொடுத்த மாதிரிதான் இருக்கு.
2026 திமுக ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவு மீட்டுருவாங்கல்ல. உண்டு மீட்டுருவாங்க. மீட்டுருவாங்க. இந்த வார்த்தையை நீங்க முன்னால கேட்டிருப்பீங்க விக்னேஷ் ப்ரோ. இவங்க இல்லண்ணா திருப்பி ஆட்சிக்கு வந்தா தமிழகத்தை கடவுளால கூட காப்பாற்ற இல்ல அப்படி இல்லன்னா இல்ல குமரா, அப்படி இல்லன்னு ம். ஏன் மெரினா பீச்சுக்கு அண்ணாண்ட வந்து பார்த்தோன்னா ஏன் கடல் இருக்குல்ல, உள்ளார பக்கம் இருக்குல்ல, கடலுக்குள்ளார அங்க வந்து பாம் ஐலாண்டு மாதிரி இவங்க தனியா கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பேனாவை வச்சே கட்டுருவாங்க. பாம் ஐலாண்டுப்பா துபாயில அதுதான் இருக்குல்ல. இவங்க பேனா ஐலாண்டு கட்டுவாங்க. ஆமா, அவங்க கட்ட அந்த பக்கம் திருவள்ளூர், நான் இது சவுத்துல, இந்த பக்கம் வட சென்னையில இது பேனா. யாரோட டாக்ஸ் மணியா இது? யாருக்கு உங்க செலை இஷ்டத்துக்கு கட்டுறீங்களோ கட்டிக்கிறீங்க. இல்லையோ ப்ரோ, பேனாவுக்கு செலை கட்டுறீங்களோ இல்லையோ, திருவாரூர்ல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரெயின்ல வரும்போது ஒரு டிடிஆர் தான் வேலையை இல்ல செய்யல, அது 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 உங்களுக்கு அது சிலையை அது அது கட்டுங்க வேணாம் முதல்ல. ப்ரோ, அது வேணாம் ப்ரோ. அது விடுங்க. விடுங்க, இன்னைக்கு எவ்வளவு ஃபைன்னு சொல்லுங்க, போட்டு கட்டுவாரு. உடன்பிறப்பெல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஏங்க எவ்வளவு ஆச்சு இத்தனை வருஷத்துக்கு ஃபைனு சொல்லுங்க, எங்காலும் கட்டுவாங்க. எத்தனை கோடி இருக்கு, எத்தனை கோடி வேணும்? அவங்க எல்லாம் வந்து கோடியில் தான் டீலிங் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ வந்துட்டு? ஐடியாலஜின்ற பேர்ல ஊழலை நார்மலைஸ் பண்றாங்க. அதெல்லாம் அது ஏங்க இப்ப அவங்களுக்கு போக்கஸே பாத்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துரும், புரியுதுங்களா? அது எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஒண்ணுதான் அவங்களோட பிரம்மாஸ்திரம். கடைசியா அந்த அம்பு விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அந்த ஓட்டு போடணும், ஊழல்ன்ற பிஜேபி உள்ள டாபிக் வந்துரும். ஒரு சப்ஜெக்டாவே வர மாட்டேன்றான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல. அதனால நான் சொல்லுவேன், இப்ப நீங்க ஏடிஎம்கேல அங்க வந்து ஒரு வாரிசு அரசியல் இல்ல. கட்சியோட நான் இன்னைக்கு அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க, அது பிஜேபி எப்படி அந்த கட்சியை பாடாப்படுத்துதுன்ற டாபிக்ல நான் போல. பட் ஆனா ஒரு வாரிசு அரசியல் இல்லைன்ற போது அடுத்த கட்ட தலைவர்களை நகர்த்தி கட்சி போது பாருங்களேன். ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாகுது. ஒரு ஒரு எங்க மக்களுக்கு என்னைக்குங்க இவங்க பெட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? ஒண்ணு நெருப்புல குதிக்கிறியா இல்ல சுடு தண்ணியில குதிக்கிறியா, அந்த அந்த ஆப்ஷன் தானே கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? என்னைக்கு வாழ விட்டுருக்காங்க. இல்ல அந்த ஏடிஎம்கே அந்த டர்புலன்ஸ் இருந்ததுனாலதான் டெமோக்ராட்டிக்கா உள்ளக நிறைய நடக்குது. ஆனா அது பாருங்களேன், இந்த டிஎம்கே அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டேங்குது. அதை வந்து அவன் த்ரெட்டா ஃபீல் பண்றான். புதுசா யார் வந்தாலும் அவனுக்கு த்ரெட்டு. ஐயோ நான் இவன் இல்லாட்டினா நான் இந்த கிரவுண்ட் வந்து எங்க 2 பேத்துக்குள்ளதான் இருக்கணும். நீ எக்ஸ்ட்ரா வர பிளேயர் என்னோட சேரு இல்லாட்டி அவனோட சேரு. தேர்ட் ஃப்ரண்ட்டுக்குலாம் இங்க ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இப்ப தேர்ட் ஃப்ரண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு மிட் சக்சஸ்ஃபுல் ரேஞ்சுக்காவது வந்துச்சுன்னு சொல்லி அந்த வரலாறு இல்லைங்க தமிழ்நாட்டுல. அது அப்படியே டைல்யூட் பண்ணி விட்டுடுவான். ஏதாவது ஒரு தடவை ஜெயலலிதா டைல்யூட் பண்ணி டிஎம்கேவை 3வது கட்சியை உட்கார வச்சுச்சு. டிஎம்கே ஒரு தடவை சேர்ந்து அந்த ஏங்க மக்கள் அவங்கெல்லாம் டைலட் எல்லாம் பண்ணுங்க. இவங்களா பாத்தீங்கன்னா அதான் சொல்றேனே, அந்த இது இலங்கை அந்த வார் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈழ பிரச்சனை. ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லா அவுட் யாரு, அந்த கலைஞர் அவரோட ஃபேமிலி அந்த டைம்ல நடந்து வந்தது 2G ஸ்பெக்ட்ரம், ஓகேங்களா? இன்னைக்கு அந்த கேஸ் வித்துட்டால் ஆயிடுச்சு. அது இல்லாத பாத்தீங்கன்னா இவங்க கலாநிதி மாறன் குடும்பம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏர்செல் மேக்சின் கேஸா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பெரிய ஒரு இது இல்லாத நேத்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க பவர் கட்டு. அது பவர் கட்டு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த டைம்ல, ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட். ஆமா இல்ல ஒரு சொல்றாங்களே இன்னைக்கு சொல்றாங்களே 75 வருஷத்துக்கு கட்சி, 75 வருஷத்துக்கு கட்சின்னு சொல்லிட்டு, அப்படியாப்பட்ட கட்சியை தூக்கி 25 ஜனங்க வருஷம் 3வது இடத்துக்கு தூக்கி அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஜனங்க வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிருப்பாங்க. கரெக்ட். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த பாயிண்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இவன் வந்து நாங்க வந்து அவ்வளவு சமூக நீதியை காப்பாத்துறோம், எங்களால தான் முடியும், எங்க கிட்ட அவ்வளவு பேச்சு டிஎம்கேல இல்ல பேச்சாளர்கள் இல்ல, டிஎம்கேல இல்ல ஸ்காலர்ஸ் இல்ல. ஆனா மக்கள் பாருங்களேன், எத்தனை தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தான்? வாய்ப்பு நான் சொல்றது வந்து சமூக நீதின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது bro. அருமையான ஸ்பீக்கர்ஸ் ஆச்சே. பட்ட போடுவீங்களா நாம போடுவீங்களா கேட்பாங்க அவங்க தானே. சொல்றேன் நம்ம அப்பா அறிவு கிடையாது, பெரிய விழிப்புணர்வு கிடையாது. அவங்களாலேயே டிஎம்கே அன்னைக்கு அசஸ் பண்ண முடிஞ்சிருக்கு இது திருட்டு பயிலுவன்னு. இல்ல இன்னைக்கு அது வந்து சமூக பாத்தீங்கன்னா நீதியோட வெற்றி என்பதுங்க, பொது இடத்துல எத்தனை பேர் வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து நின்னு ஜெயிக்க முடியும்? இல்ல நீங்க அப்படி ஜெயிக்கிறதுக்கு இல்ல நீங்க எலெக்ஷனுக்கு அவங்களோட இதுக்கு போறீங்க, என்ன சொல்றது, அவங்க வந்து ஆட்சி ஆள்றது அந்த அந்த ரேஞ்சுக்கு போறீங்க. முதல்ல அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குங்களா? இதே இப்ப ரீசெண்டா நடந்த வேங்கை வயல் கிளியரான இப்பயும் ஓப்பனாவே நான் சேலஞ்சா கேட்கறேன், ஓகேங்களா?
கிளியரான பாத்தீங்கன்னா அந்த சார்ட் ஷீட் குற்றப்பத்திரிகை அதுல எவ்வளவு முரண்பாடுகள் தெரியுங்களா இருந்துச்சு. அந்த கேஸ் கட்டம் தனியா எடுத்து நான் படிச்சேன் நான். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அதே இதை வந்து கம்யூனிஸ்ட் நல்லா கேட்டுக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நடத்திட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த சாரி அந்த நீதிமன்றம் இது இருந்துச்சு ஓகேங்களா. அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த இதில் போட்டு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இவரு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவரோட கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் ஓகேங்களா. இப்போ வந்து இவரு சங்க தமிழன் அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்காக பேசுறாங்க. ஆனா அதே கட்சியில இருந்துட்டு ஆலூர் ஷானவாசா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் என்னது, இன்னும் ஒருத்தர் வன்னியரசு ஓகேங்களா. அவரு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு இது என்ன சொல்றது ஆதரவா பேசிட்டு அது எப்படி போச்சுன்னா அங்க இருக்க பட்டியலின மக்கள் விசஸ் ஆளுங்கட்சி ஓகேங்களா. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா. இவங்களா அவங்களான்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா அது வந்து இதுவா போயிட்டு இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காங்க பாத்தீங்களா போலி பெரியாரிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா. பெரியாரிஸ்ட்ன்ற போர்வையில போலி பெரியாரிஸ்ட் ஏன் அவ்வளவு நம்ம இவர் ஐயா வீரமணி அவர்களே பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு எதிர்ப்பாதான் பாத்தீங்கன்னா பேசியிருந்தாப்புல. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அதுல வந்து இதுல கொடுமை என்னன்னா அதே பட்டியலின மக்கள் நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஹைடி விங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணி இது பண்ணி வச்சிருந்தாங்க ஓகேங்களா. இப்பயும் இருக்காங்க அது டிஎம்கேலயே. அவங்க வந்து தன்னோட சுயநலத்துக்காக பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் சரி ஓகேங்க அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. அது இதாச்சு என்ன சொல்றது 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல அப்படியே பாத்தீங்கன்னா அதை வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தளபதி அங்க போறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து இது பண்றாங்க சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. உடனே முதல்வர் வந்து அந்த டைம்ல சொல்றாரு இதை பத்தி பாத்தீங்கன்னா வெளியில யாரும் பேசக்கூடாது. எங்க ஒரு கேஸ் இல்ல நான் கேட்கிறேன் பொள்ளாச்சி கேஸ் அங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இது ஏதாவது சொன்னாங்களா. அப்ப இருந்த எடப்பாடியா இருக்கட்டும் இல்லை வேற எந்த கேஸா இருக்கட்டும் ஓகேங்களா. ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொன்னாங்களா இல்ல இந்த கேஸை பத்தி எல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதாவது மக்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பிரச்சனையை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வாய்க்கு போட்டு போடுறதுன்னு நாங்க பாத்தீங்களா. அது நடந்தது இந்த ஆட்சியில தான் ஓகேங்களா. அது வந்து முதல்வராகவே பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து 3 பேர் இருந்தாங்க ஓகேங்களா. அந்த இது அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல ஓகேங்களா. அந்த குற்றப்பத்திரிகை யாருக்கு எதிராக தாக்கல் பண்ணப்பட்டு அவங்க வந்து 3 பேர் அந்த பட்டியலின மக்கள். அதுல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுதப்படை காவலர் ஓகேங்களா. அவங்களோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இறந்துட்டாங்கன்னீங்களா. சோ அவங்களோட அந்த டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த இறந்த சவத்தை வந்து பாத்தீங்கன்னா வாசல்லையே வச்சு அந்த ஊர்ல ஜனங்க கூட யாருமே வர முடியல ஓகேங்களா. 12 அடுக்கு பாதுகாப்புன்னாங்க. கிட்டத்தட்ட 12 அடுக்குன்னா எப்படி 12 செக் போஸ்ட்டுக்கு மேல ஓகேங்களா. அவங்க ஜனங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயும் முக்கியமான அது தேவைப்பட்டவங்க கொஞ்சம் போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்வெளியில இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி தான் போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு இதுவா நடந்து புரியுதுங்களா. அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா நீங்க அதனாலதான் ப்ரோ நாங்க நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வந்து இல்லைங்க இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைங்க இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து இவங்க வந்து இவங்களா வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றது விசிகாவுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்குறது இல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு கொடுக்கறதா இருக்கட்டும். முதல்ல அந்த ஜனங்களை முதல்ல வாழ வைங்க புரியுதுங்களா. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணுங்க. அவங்களுக்கு நியாயமான நீதி அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான சமூக நீதி புரியுதுங்களா. அதையே கொடுக்காத இவங்க எப்படி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறது அவங்கள வந்து நாடாள வைக்கிறது இது பண்றது இதுக்கெல்லாம் அதான் சொல்றேன். அவங்க பேசுற இதுல நிறைய கான்ஸ்பிரசி இருக்கு ப்ரோ. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து இதுல எவ்வளவு தூரம் as a பார்ட்டி டிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன, as a கவர்மெண்ட் அதுல உள்ள ஸ்டாண்ட் என்ன. ஏன்னா இது வந்து அவங்க காட்டின அவசரம் தான் வந்து ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிசிசத்துக்கு போறதுக்கு ரீசன் வந்து ஒரே ஒரு விஷயம் சின்ன விஷயம் ஆர்டிபி குறுக்கிட மன்னிக்கணும். 2011 இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்தாங்க அந்த டைம்ல வெளியிடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டியா பாத்தீங்கன்னா அது வந்து இது பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. இந்த மக்கள் வந்து இவ்வளவு தரம் சொல்லிட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டியா தமிழ்நாட்டுல வந்து 22% வந்து பாத்தீங்கன்னா தலித் இருக்காங்க ஓகேங்களா. பட்டியலின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. எஸ்சி எஸ்டி 2 பேருமே சேர்த்து ஓகேங்களா. சோ ஆனா நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க இவங்க வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஆனா அவ்வளவு பேர் சேர்ந்து திருமாவளவன் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு பார்த்தா கிடையாது ஓகேங்களா. அவர் வந்து ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22% அட்லீஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18% இல்ல ஒரு 20% அவர் வந்திருந்தாருங்களா
அவரு வந்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? எப்படி சொல்றது? அவரு வந்து கூட்டணி உடைச்சா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை கவுந்துருன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஆட்சியே இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து அவர் கொண்டு வரலாம். ஆனா அதுக்கு வந்து முதல்ல அந்த மக்கள் அவர் நம்பணும். மக்கள் நம்பல. ஏன் எதுக்காக? அவரு வந்து இத்தனை வருஷம் அவரு நடந்துக்கிட்ட அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா அவர் பிடிக்கும். புரியுதுங்களா? அவர் வந்து நிறைய போராட்டங்கள் அந்த மக்களுக்காக பண்ணியிருக்காரு. ஆனா இந்த சமரசம் நிறைய விஷயத்துல பண்றாரு பாத்தீங்களா? அதாவது சில விஷயம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மெய்யா தப்பு நடந்திருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஏதோ இது என்ன சொல்றது சமரசம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சில அரசியல் காரணத்துக்காக பாத்தீங்கன்னா மக்கள் அடமானம் வைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதனால வந்து இன்னை வரைக்கும் அந்த மக்களுக்கே பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா இவங்க டிஎம்கே எப்படி தெரியுங்களா? அந்த கூட்டணி வச்சு இவருக்கு வந்து ஒரு சில சீட்டுகளை கொடுத்துட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கான ஒரு இதுன்னு சொல்லிட்டு டிஎம்கே எப்படி சொல்றது? அதாவது டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து கன்சியூம் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒரு வாக்கு அரசியல். ஸோ இல்ல இதுதான் அவங்க அவங்க இத்தனை நாளா அந்த எலெக்ஷன் வந்துட்டாவே அவனுடைய ஓட் பேங்க் ஸ்ட்ராட்டஜி தாங்க அவனுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. மற்றபடி அவன் வந்து நான் இவ்வளவு நல்லாட்சி பண்ணியிருக்கேன், நாங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம், இதை வச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவன் போவே மாட்டான். அவனுக்கு எப்பயுமே இந்த கூட்டணி கட்சி தேவைப்படுறது எதுக்குன்னா அவனுக்கு வந்து நல்லா தெரியும் நம்பர் கேம் எப்படி நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், இது மட்டும் தான் அவனுடைய சர்வைவலுக்கு அவன் யூஸ் பண்ணியிருக்கிறது. நீங்க ரொம்ப கரெக்டா அழகா சொல்லிட்டீங்க. பட் என்ன ஒண்ணுங்க அவரு சந்தர்ப்பவாத அரசியல் எந்த எடுத்தது அதுங்களா இருந்துச்சு அவருக்கு ஜெயலலிதா என்னாச்சு? ஓகே இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ஒரு இதுல எப்படி சொல்றது அது டிஎம்கேல சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏடிஎம்கேல கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து அவர் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிச்ச உடனே டிஎம்கே கூட போயிட்டாரு. அவர் ஆளுங்கட்சி கூட போயிட்டாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் பண்ணிருக்காப்புல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈழ பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா 90ஸ்லயே அவர் வந்து அதுதான் அவரோட முதல் போராட்டம் வைங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா தமிழக மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று திரட்டி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மாபெரும் போராட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாரு. அப்ப அந்த அளவுக்கு பண்ணவரு அங்க இடப்பலகோடு நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு ராஜபக்சே பார்த்து பாத்தீங்கன்னா கை கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு வந்தாரு. புரியுதுங்களா? சோ அந்த ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அத வந்து பாத்தீங்கன்னா அது மறைச்சும் பாத்தீங்கன்னா ஒரு இதுவா இருந்தாரு. அங்க நான் போனேனே தவிர நான் கனத்த இதயத்தோட போனேன் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேசியிருந்தாரு. இல்ல அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசியிருந்தாருங்களா? சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அவரு சிரிச்சது பேசுனது எல்லாமே வீடியோ வந்துச்சு. சரி அந்த மக்களுக்காக இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா போராடிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எனக்கும் பாத்தீங்கன்னா அவரோட கொள்கையில இருந்து எல்லாத்துலயும். ஆனா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து கண்ணுக்கு மெய்யா பாத்தீங்கன்னா அதான் சொல்றேங்க. இப்போ வந்து ஆலூர் ஷனவாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை வயலுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே குரல் கொடுக்கல. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அந்த அந்த கட்சியிலேயே பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாத இவரு பேருனாதான் நம்ம வன்னியரசு. ஓகேங்களா? தோழ வன்னியரசு அவங்களும் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அண்ணன் திருமாவோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க தனியா பிரிச்சு விட்டுறாங்களா தான் சொந்த கட்சியிலேயே இருந்துகிட்டு. என்னதானா அவங்க அந்த என்ன சொல்ற பட்டியலின மக்கள் அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்லயே இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுதான் சொந்த கட்சியிலேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு இவர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அந்த கட்சியோ சரி மக்களையோ சரி முன்னேற்ற பாதையில அவர் கொண்டு போக முடியும். அதுதான் என்னோட ஒரு கேள்வி. கண்டிப்பா இந்த 2026 everybody will be challenged. திருமாவளவன்லாம் people will not spare. ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்ன தெரியுங்களாங்க? எனக்கு ஒரு பெரிய ஒரு மன கஷ்டம் மன வருத்தம் என்ன தெரியுங்களாங்க? ஒன்றும் இல்லைங்க. கூட்டணிக்காக அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திமுக சொன்னாங்க. ஓகேங்களா? கூட்டணி அவங்க நெருக்கடி கொடுத்தாங்கன்றக்காக அம்பேத்கர் புத்தக வெளியீடு விழா. ஓகேங்களா? அதுவும் என்னது எல்லோருக்குமான தலைவர் அந்த இதை பாருங்களா என்ன சொல்றது பெருவாரியான மக்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதிய சாயத்தை பூசி அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா வந்து அவரை வந்து ஒரு அடையாளப்படுத்த இந்த ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில கட்சிகளோ ஜாதி வெறியர்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கும் போது ஸோ அவர்
அவரை வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியான மக்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு தளபதி சேர்க்கறதுக்காகவும் இன்னொன்னு எல்லோருக்குமான தலைவர்னு சொல்லிட்டு அதை புத்துக்க அந்த விழாவை புறக்கணிச்சார் பாத்தீங்களா. எனக்கு வந்து அது உண்மையாலுமே மனசு கஷ்டங்க. அது என்னப்பா இது இத்தனை வருஷம் நீங்க அரசியல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி கற்பி ஒன்றுக்கு ஐயா புரட்சி விக்னேஷ் அவர்களே, அவங்களுக்கு ம் இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, எங்களுக்கு ஓட்டு போடலன்னா இவங்க வந்துருவாங்க, இவங்க வந்துருவாங்க. இந்த ஐயா பூச்சாண்டியை நீங்க உண்டாக்குறதுலயே பாரு இவங்களோட பாதி இது போதே ஐயா தவிர்த்து எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு என்ன, நீங்க அவங்களுக்கு ஓட்டே போடனாலும் அவங்க உள்ள வரமாட்டாங்க ஐயா. அது ஒண்ணு எத்தனை வருஷமானாலும் அவங்க வரமாட்டாங்க. நான் தான் பாதுகாவல, நான் தான் இந்த கரெக்ட் மாநில கரெக்ட். உரிமைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு இது லாஸ்ட் ஸ்டாண்டு நான் தான், என்ன தாண்டிட்டா இவங்க எல்லாம் ஊனுடுவாங்க, மாநிலத்தை கையாண்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இத கிரியேட் பண்றாங்களே தவிர, தான் வந்து எவ்வளவு செஞ்சிருக்கோம் அந்த மக்களுக்காக, உண்மையா நாங்க மாநில உரிமைகளுக்காக என்னெல்லாம் செஞ்சோம், சமூக இல்ல நீதிக்காக என்ன மாநில செஞ்சோம், உரிமைக்காக இல்லைங்க. இந்த 4 வருஷமா இருந்த மாநில உரிமைக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க? இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு குறைந்தபட்சம் நீங்க 4 வருஷமா இல்லைங்க. நீத்தி ஆயோக் போலங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு விளக்கம் சொன்னீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா 4 வருஷத்துக்கும் சொன்னீங்க. இந்த வருஷம் போனதுக்கு ப்ரோ, இந்த இவர குமார் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றாரு. டக்குன்னு முடிச்சிட்டோம். அவரு அழகா நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நீங்க நீங்க வந்து அவன் உள்ள வந்துருவான்னு நீங்க சொல்லாதீங்க, இங்க வந்து மக்களே உள்ள வரவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு ஒரு 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 கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்டா நடந்த 2 எம்பி எலெக்ஷனே நீங்க ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 2000 எப்ப நடந்தது 14ல அப்ப வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய திருப்தி இருந்தது. ஏன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. சோ அப்ப வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய இல்ல இயற கரெக்டா சொல்லுங்க. இத கூட கீழே தற்கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா அதான் 2014ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபி இல்ல பிஜேபி அவங்க ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகேங்களா. நாடாளுமன்ற தேர்தல் சொல்லிட்டு இருக்கேன். எம்பி எலெக்ஷன். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க இவங்க ஜெயலலிதா இறந்ததுன்னது அது வேற ஏறு. ஓகேங்களா. சோ அத வந்து கிளியரா சொல்லுங்க. ஜெயலலிதா ஏன்னா அவர்கள் வந்து இது இல்ல இது 2004லயே தெளிவா சொல்லிட்டாங்க. 2004லயே வந்து கடைசி தடவை உங்க கூட கூட்டணி, இனிமே என் வாழ்க்கையில இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து பப்ளிக்கா வாக்குறுதி சொல்லி, நான் இந்த மாதிரி பாஜகவோட போக மாட்டேன். அவங்க கடைசி வார்த்தைகளும் என்னன்னா, லேடியா மோதியா நீட்டை உள்ள இல்ல விடக்கூடாது. இப்படி இது ஃபெடரலிசம் அவர்கள் நின்னப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிஜேபி வந்து வந்தப்போ உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? 2014ல இந்தியா ஃபுல்லா மோடி அலன்னு பேசினாங்க. ஆக்சுவலா அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நீங்க அவ்வளவு பெரிய மோடி அலன்னு பேசியுமே தமிழ்நாட்டுல என்ன ஆச்சு? 38 என் இடம் தொகுதியில தாங்க வந்து பேசுனாங்க. 38 இடம் வந்து ஏடிஎம்கே. டிராபிக்ல நான் இங்க இருந்து அவங்க அந்த வார்த்தையை சொன்னப்போ லேடியா மோடியான்ட்டு தென் சென்னையில நின்னுக்கிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. நாடாளுமன்ற பிரச்சாரத்துல நான் லேடியா மோடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் அவங்க ஸ்டேட் ஃபெடரலிசத்துக்காக தான் நின்னாங்களே தவிர, அதாவது மாநில உரிமைகள், மையத்துல கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சிங்கிற அண்ணாவின் தத்துவத்தில் அடிப்படையில் தான் நின்னாங்களே தவிர, அம்மா என்னைக்குமே வந்து பிஜேபியோட கடைசியில அவங்க கை கோர்க்கல. அப்படி இருக்கும்போது நீங்க தான் மறைமுகமா பல இடங்கள்ல கை கோர்த்து வந்து செல்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தாவேகா வைக்குது. அதை நாங்க வந்து கண்கூடா பாக்குறோம். நீங்க நீத்தி ஆயோக் மீட்டிங்க்கு போனதுல எனக்கு பிரச்சனை இல்லை. இத்தனை மாநில உரிமைகள்ல வந்து சீர்கேடு இருக்கு, அழைக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்னா வெளிநடப்பு சேர்ந்திருந்தா அது வந்து ஒரு விதமான ப்ரொடெஸ்ட் தான். அவ்வளவு தூரம் போயிட்டு இந்த ஜெயலலிதா வந்து 2012ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல இருந்து வெளிநடப்பு செய்தாங்க. இந்த மாதிரி என் மாநிலம் பெரிய மாநிலம், ஆனாலும் நீங்க வெறும் 6 நிமிஷம் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு பேசுறதுக்கு இந்த அவையில, அது வந்து என் மாநிலத்த மக்களுக்கான ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து 2012ல வெளியேறினாங்க. டெல்லிக்கு போயிட்டு வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட சின்னதா போட்டு நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு. நீங்க அவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு 2200 கோடி கொடுக்கல, மறுசீரமைப்பை வச்சு நீங்க தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டு அது எப்பங்க கடைசி இல்லைங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா ஆட்சி முடிய போகும்போது. இதுதான் சமரச பாலிடிக்ஸ். இதுதான் வந்து இந்த வட சென்னையில சொல்லுவாங்க காம்ப்ரமைசன் பாலிடிக்ஸ். இதுதான் நீங்க இதுதான் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுக்குதான் வந்து உண்மையான பிஜேபி எதிர்ப்பு நீங்களான்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லா லிசனருமே இல்லைன்னு தான் சொல்லுவான். இல்ல அது கரெக்ட். அதனால நான் சொல்றேன், நான் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிக்கின்றேன் இந்த குமார் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே. ஏன்னா அந்த அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 38 எம்பி
நம்ம சைட்ல இருந்து எடுத்து அனுப்பிச்சோம். அதுல சின்ன கரெக்ஷன், அது வந்து ஏடிஎம்கேல டிஎம்கே எம்பிஸ் தான் போயிருந்தாங்க. நம்ம எதுங்க? எந்த இயருங்க? எந்த இயரு? 2014 நடந்த எம்பி எலெக்ஷன்ல 2014 ஆமா ஏடிஎம்கேங்க. 38மே ஏடிஎம்கே தானே அந்த டைம்ல? ஆமா ஆமா, அவங்கதான். ஓ சாரி யூர் ரைட். ஓகே நான் கரெக்ட் மை செல்ஃப். நான் 2000 இப்ப நடந்த எலெக்ஷனை கம்பேர் பண்றது விட்டேன். சரி, அதுக்கப்புறம் அந்த 2019ல மறுபடியும் நடக்கும்போது நீங்க எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேவ் இருந்தது. அப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் ஏடிஎம்கே மேல வந்த உடனே, அவங்க இந்த கூட்டணி எல்லாம் கட்சி வச்ச உடனே பீப்புள் எவ்வளவு ப்ராம்ப்டா ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டு மண்ணுடைய அதாவது பிஜேபிங்க ஏன் கால் ஊண்ட முடியாது, ஏன் இந்த கிரெடிட் வந்து டிஎம்கேக்கு போக கூடாதுன்றதுக்கு இது ஒரு கல்ட் எக்ஸாம்பிள்ங்க. இல்ல, நான் ஒரே விஷயம் கேக்குறேங்க. அண்ணாமலைய இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணி விட்டது, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோட்னு சொல்றதை விட ஒரு எப்படி சொல்றது, ஒரு விளம்பரம் பண்ணி விட்டது இங்க யாரு? டிஎம்கே. டிஎம்கே அவங்களோட ஐடி விங். ஓகேங்களா? அவர் ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் யூடியூப் விட்டதுல இருந்து இன்னும் பாத்தீங்கன்னா செம்புலம் சேனல் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இது தோழர்லாம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க பெரியார் கம்யூனிஸ்ட் எல்லாமே அவங்களோட தோழமை இயக்கங்கள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பெரியார் தீக்கான்னு சொல்லிட்டு தனித்தனியாவே அதான் அது ஒன்றும் இருந்தா கூட அவங்க எல்லாருமே டைரக்டா அவங்க ஒர்க் பண்றது யாருன்னா நேர்முதலில் யாருன்னா திமுக. ஓகேங்களா? அவங்களோட இது அந்த டைம்ல எடுத்து பாருங்க. அவர் வந்திருந்தப்ப அந்த 2019 அந்த டைம்லாம் எடுத்து பாருங்க. அதிகமா பாத்தீங்கன்னா இவங்க தான். இன்னும் அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா தாமரை வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாமரை வந்து பாத்தீங்கன்னா டேஷ்ல மலரும்னு சொல்லிட்டு, அதாவது தவறே கிடையாது. ஒரு மாதிரி இது தலைமுடியை வந்து உதாரணமா சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாமரை மலராது அந்த ஒரு இதுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை வந்து யாரு இவங்க திமுக காரங்க தான் அந்த டைம்ல அதிகமா சொல்லுவாங்க. இவங்க சொல்லியே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இது கொடுத்தாங்க. என்ன சொல்றது இல்ல, 4 எம்எல்ஏ கொடுத்தாங்க. ஸோ இவங்க பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான். எல்லாமே அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்கோ தான். என்னைக்காச்சும் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து டைரக்டா இழுத்து ஏன் இவ்வளவு தரம் சின்னவரு இப்ப ரீசெண்டா அவ்வளவு தரம் பேசினாருங்களே, அமித்ஷா பேசுனதை பத்தி கேட்டோன்னு வாயே திறக்கலையே, கிளம்பிட்டாருங்களே. இதுதான் ப்ரோ இன்னைக்கு இருக்கிற பாலிடிக்ஸ்ல இருக்கிற கோர் இஷ்யூ. நான் அதான் சொல்றேன், நீ ஏன் டிஎம்கே பிஜேபிக்கு பயப்படுறான்? நீ ஐடியாலஜில நேர் எதிரா நிக்கிற. இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். நீ ஏன் பயப்படுற? அந்த இல்ல நானு 2 விஷயம் கேக்குறேங்க. அதாவது பாத்தீங்கன்னா தளபதி வந்து மாநாடு வச்சாரு பாத்தீங்களா? அந்த இதுக்கு முதல் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அதான் நம்மளோட மாநாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முதல்ல ஒரு இடம் ஒன்று அதான் இடம் செலக்ட் பண்ணாங்க, டேட்டு. ஓகேங்களா? செலக்ட் பண்ணாங்க. அந்த டேட்ல வந்து அதை வைக்க முடியல. அந்த டைம்ல வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து ஆளுங்கட்சி வந்து அழுத்தம் கொடுக்குது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிணறுலாம் இருக்கு. ஏதோ 33 நிபந்தனைகள், அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய சட்டம் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. வர்ற வெஹிக்கிளோட நம்பர்ஸ், அதாவது இது வரைக்கும் என்ன சொல்றது, தமிழ்நாட்டு வரலாற்றுலயே இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதான் மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பர்மிஷனுக்கு அவங்க கொடுக்குற அந்த பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து அதை பத்தி கேட்டிருந்தப்ப பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆளுங்கட்சியில அதாவது தாவேக்காக்கு வந்து நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி வந்து இவருக்கு கொடுக்குறீங்களா, கட்சிக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டு அவர் போயிட்டு கார்ல உட்காந்தாரு. உதயநிதி அவர்கள் வந்து கார்ல போயிட்டு உட்காந்தாரு. அப்படியே அந்த அந்த நிருபரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி. யாரு அவங்க சொன்னாங்களா, ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, அப்படி ஒரு மாதிரி கேட்டுட்டு அட ஏங்க நீங்க வரேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்ற அப்படி கடந்து அப்படி போனவரா இருக்கட்டும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அதை பத்தி கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு செய்தியெல்லாம் பார்க்கறதில்ல. அதாவது அம்பேத்கர் புத்தக விளையாட்டு விழா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு செய்தியா தெரியுது. சாரி, விளையாட்டு செய்தி சினிமா செய்தி. மன்னிக்கணும், சினிமா செய்தி பாக்குறதில்லன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? விஜய் மேல அந்த கான்ல சொல்லிட்டாரு bro. இல்ல இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நகைச்சுவையா பேசக்கூடியவரு, இந்த அளவுக்கு கெத்தா பேசக்கூடியவரு. அந்த எப்படி சொல்றது, அந்த அமித்ஷாவை பத்தி கேட்ட உடனே பாத்தீங்கன்னா உடனே கிளம்புனாரு பாத்தீங்களா? எனக்கு அதுதான் அதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நகைச்சுவையெல்லாம் அங்க கொஞ்சம் பேசிட்டு போயிருந்துக்கலாம். அங்க அன்னைக்கு வந்து அந்த ஹியூமர் வந்து அன்னைக்கு அங்க போயிடுச்சு. அந்த ஹியூமர் ஏன் வரல, வராத காரணம் ஊழல். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த நரேட்டிவ் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா டிஎம்க்கு அகேன்ஸ்டா வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஐடியாலஜிலாம் நம்ம கிட்டத்தட்ட அவங்க ஐடியாலஜி நம்மது ஒண்ணுதான். ஏன்னா அவங்கள விட 2 பாயிண்ட் இருக்கு ப்ரோ.
ஒண்ணு நம்ம ஊழல், இந்த இந்த கரைப்படாத கைகள். ஏன்னா இந்த நாட்டுக்கு மதவாதம் எவ்வளவு ஆபத்தானதோ, ஊழல்வாதிகளும் ஆபத்தானவர்கள். ஊழல்வாதிகள், அதுவும் அரசியல்வாதிகளா இருக்கும்போது, சட்டம் இயற்றுபவர்களா இருக்கும்போது, அது இன்னும் மிகப்பெரிய ஆபத்து. நம்ம 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 இறையாண்மைக்கு அது டைரக்ட்லி த்ரெட்டுங்க. ஒன் நம்ம மினிட் நம்ம இருங்க. குமார், அலெக்ஸ் புகழுக்கு எதனா அக்செப்ட் பண்ற ஸ்பீக்கர். எனக்கு யாருமே காட்டலடா எனக்கு. இரு குரோம்ல போனா காட்டுங்க. நான் அக்செப்ட் பண்றேன். நான் ஐபோன்ல லாகின் பண்ணல, நான் ஆண்ட்ராய்டுல இருக்கேன். அக்செப்ட் பண்றேன். குரோம் பேட்ட போறீங்களா ப்ரோ? லாகின் பண்ணிட்டு. ஆமா ப்ரோ. 12 மணி ஆயிடுச்சுல, இக்னோர் பண்ணுங்க பாயோ. எப்படி மூச்சு விடாம பேசினுக்கிற? எப்படி? அதாமல வர்கீஸ். புரியல எனக்கு மைக்கு கட் ஆயிடுச்சு. என்ன கேட்ட சாமு? எப்படி இப்படி பேசிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி? இது நான் இடையில பண்ண நகைச்சுவை சொல்றியா இல்ல? நகைச்சுவை இல்ல. ஆனா இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசிட்டே இருக்கீங்களே, அதுவாங்க அவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. நீங்க நான் பாக்குறேன் 75 வருஷமா பாத்துட்டு தானே இருக்கோம். ஒண்ணும் இல்ல, வரலாறுலாம் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குல்ல. அன்பில் மகேஷ் அவரை பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட ஒரு கார்ல உட்காந்துட்டு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துட்டு போயிருந்தாரு. அதாவது தளபதி கட்சி ஆரம்பிச்சதை பத்தி. 75 வருஷத்து கட்சி, இதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளும் வளர்ந்து வரணும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா மக்கள் சேவை பண்ணணும், அந்த மாதிரி அவர் வரணும். அதை தவிர்த்து இந்த ஒரு நாங்க இன்னைக்கு ஐகானிக்கா இருக்கோம், எங்களை எங்க மேல குற்றம் சொல்லி அதை வச்சு வளரணும்னு பாக்குறாங்க. சம்திங் அந்த மாதிரிதான் சொல்லியிருந்தாருங்களா. ஸோ அவரு இப்படி பேசுற மதிப்புரிய அன்பில் மகேஷ் அவர்கள், அவங்க தாத்தா, அவரோட பேர் என்னது? அன்பில் தர்மலிங்கம் தானே குமரா? அவரோட அந்த சர்க்காரியா அந்த சர்க்காரியா கமிஷன், அந்த பூச்சி மருந்து ஊழல் அது நிரூபிக்கப்படல. ஆனா அது ஃபைல் பண்ணப்போ பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா பேரும் இருந்துச்சு இல்ல அதுல. சர்க்காரியா கமிஷன் அந்த ரிப்போர்ட்டா? ஆமா அது இல்ல ப்ரோ, அந்த சர்க்காரியா கமிஷன்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, நவீனமான ஊழல், விஞ்ஞான ஊழல் நவீனமா நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆமா 70கள்லயேங்க சொல்றது இவங்க ஆட்சிக்கு ஒரு 5-6 வருஷத்துலயே அவ்வளோ இது வீரான ஏரி குழாய் பதிப்புக்கு பாத்தீங்கன்னா அது இல்லாத பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. உங்க இல்ல கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிராக்டர் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? இதை பாத்தீங்கன்னா ஷோரூம்ல வைக்க சொல்லி இதுக்காக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை சொந்த நிலத்துல உழுதாருன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேஸ் தெரியுங்களா? என்னன்னா சொல்றீங்க? அது இல்லாத பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வீடு என்னைக்குமே ஏத்துக்க முடியாத ஒரு வாதம். ஒரு புது இதுக்கு இப்ப 75 வருடமா கட்சி இருக்கிறதுனால மட்டுமே அது கொடுத்துட முடியுமானா இல்ல. அந்த காலத்துக்கேற்ப காலத்துக்கு தேவை ஒரு திசை மாறும். ஏன்னா ஆர்டிபி சடனா கமல்ஹாசன் மாதிரி பேசுறாரு. இல்ல அது பேசுற சித்துவா சார்? இல்ல எல்லாத்துக்கு மேல 75 வருஷத்துல மக்கள் இவங்களை எத்தனை வருஷம் நம்புனாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓகேங்களா? நம்பினாங்க, மாற்றி மாற்றி போட்டாங்க. 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றி மாற்றி போட்டாங்க, தவறு இல்ல. ஏங்க அதுல இல்லங்க, அதுல 20 வருஷம் தாங்க இவங்களே வந்திருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்ட்டா கவுண்ட் பண்ணல நான். கரெக்ட் 22% இவங்க தனியா தாண்டது உண்டாங்க. 5 வருஷம் மட்டுமே தாண்டாங்களே, 48% எடுத்தாங்களே. அதெல்லாம் கூட்டணி இல்ல ப்ரோ. இந்த ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1971 எலெக்ஷனா 71 தானே விக்னேஷ் ப்ரோ? 48%. அந்த 48% எந்த எலெக்ஷன்? எது எம்ஜிஆர் கூட வச்சு ஜெயிச்சாங்களே அதுவா? 71 நினைக்கிறேன். ஆமா 71. 67ல கூட பெரிய லெவல்ல வந்தாங்க. இதுல ஹைலைட் கேளுங்க. அவர்களோட இல்ல ப்ரோ, சித்தார்த் ப்ரோ, இது கேளுங்க. 1971ல 48% ஜெயிச்சவங்க அடுத்த எலெக்ஷன்ல எவ்வளவு வாங்கினாங்க தெரியுமா? 18%. 18 வாங்கினாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வெளில போயிட்டாரு. இவங்க எம்ஜிஆர் இவர் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தப்போவே அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலே திண்டுக்கல் இடைத்தேர்தல்லாம் இவங்க சந்திச்சு அதிமுக சந்திச்சு
அவங்க வந்து இன்னமும் முதல் தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே 16 சீட்டு வாங்கிட்டு சட்டசபையில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுக அந்த 67 எலெக்ஷனை ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் வராரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல தான் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு இருங்க பொறுத்த இருங்க வரைக்கும் 75% மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டது இல்ல. 67ன்னு சொன்னது வந்து இப்போ ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு வருவாங்க. அது 67 கிடையாது, 77. இதை ஒரு கண்டென்ட் தூக்கின்னு வருவாங்க. 76 ஜெயிச்சாங்க. 77ல வந்து யூடியூப் தம்ப்நெயிலா வந்துரும் பாத்துக்க. ஏய் ஆமாப்பா, சினி என்சைக்ளோபீடியா. அது என்னமோ நான் பேசுறதெல்லாம் நீ கட் பண்ணி போடுற, என்ன புறக்கணிக்கிற. அது என்னன்னு எல்லாத்தையும் போட முடியாதுல்ல. இல்ல ஏதாவது அதுக்கு இல்லப்பா, நான் பேசுறதே ஃபுல்லாவே எடுத்துடுறாப்புல. அது என்னமோ என்னை இருட்டடி பண்றாங்க. கழகத்தெல்லாம் நல்லாதான் மரியாதை கொடுக்குறாங்க. இந்த இவங்க மட்டும் தான் என்ன சொல்ல, திமுக தான் என்ன இருட்டடி பண்றாங்க. பாத்துக்காங்க. விக்னேஷ் ப்ரோ நாடோடிகள் மாதிரி போஸ்டர் போட்டுறாங்க. அவரு வருத்தப்படுறாருப்பா. ரெக்கார்ட் பண்றதா இருந்தா ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. பாவம் மனுஷன் வருத்தப்படுறாரு. என்ன ஒண்ணு, என்னோட ஜோக்கையும் போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏதாவது சினிமால எடுத்து பேசுவாங்க. என்ன சொல்ற சாமி? இல்ல கட் பண்ணியே போடுங்க தயவு செஞ்சு. நீங்கெல்லாம் இப்படி பேசுறத பார்க்கறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். புகழ் வந்திருக்காங்க. இல்ல அலெக்ஸ் பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு காதுல தேன் வந்து பாயுது. அப்பத்துல இருந்து பேசினா அந்த ஷாம் வந்த பிறகு ஷாம்லாம் பெரிய ஆளாச்சு. ஒரு விஷயம் தெரியுங்களா? ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல புகழ நடுவுல சென்னையில மெட்ரோல இந்த இது வச்சுல ஆக்சிடென்ட். ஆமா உங்க ஏரியாவா? இல்லடா அது அவுட்டர். இல்ல உங்க ஏரியா தான் நல்லா இருக்குமே. அதான் அது அவுட்டோர் தான், இன்டோர் கிடையாது. அவன் ஏதோ காமெடி ட்ரை பண்ணிருக்கான். அந்த சைடு ரேவந்த் போய் எஸ்கேப் ஆனன்னு சொன்னால ப்ரோ. இவன் போயிருந்தா மாட்டுமா? அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த சைடு தானே வந்தேன் நானு. அதான் இல்ல புகழ எவனை கேட்டாலும் அந்த சைடு போனேன்றானு. நானே அந்த சைடு தானே இருந்தேன். இல்ல யோசிச்சு பார்த்த ஷாம கேபுல உழுதான் சதறு. இல்ல ஷாம் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு 2 பேரும் அது இருங்க அதுக்கு முந்தின நாள் தான் வந்து ஒரே இரவில் 100 அடிக்கு வந்து மெட்ரோ போட்டு சாதித்த திமுக அரசுன்னு வந்து அடுத்த நாள் சம்பவம். நேச்சருக்கே பொறுக்கலடா அதான் வாய் எதை சொல்லுவானே வாய். நேச்சர்னா சோப்பா? இல்ல இது காமெடி வந்து ரொம்ப வர்ஸ்டா இருக்குண்ணே. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீ எல்லாம் டிஎம்கேல இருக்க வேண்டிய ஆளு ப்ரோ. இல்லப்பா எனக்கு என்ன என்கிட்ட கேளுங்க. இல்ல அதுவும் வேணாம். சங்கின்னா என்ன தெரியல, சக தோழன் வரலாம். அந்த டெஃபினிஷன்லாம் உண்மையிலேயே ரொம்ப காலகாலத்துக்கு சங்கி என்றால் நண்பன். ஆனா இல்ல எனக்கு எல்லாத்தையும் தாண்டி இல்ல அவரோட கியூட் ஸ்மைல் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகும். யாரோட இல்ல சங்கி என்றால் சக தோழன். இது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும்ல? நம்ம ரவீந்திரன் தான். அவரு தானே குரு. அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு இது மீட்டிங்லாம் போட்டு. ஏங்க அவர் வந்து யாரால இயக்கப்படுறாருங்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லிடுறேன். அவர் இப்ப ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த பெரியார விமர்சிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்து குரு அவர்கள் வந்து துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர் வந்து ஒரு இன்டர்வியூல இவருக்கு சாதகமா பேசுறாரு. ஈரோடு இடைத்தேர்தலில் கிடைத்த வாக்குகள் அனைத்துமே பெரியாருக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை எடுத்துட்டு போறாங்க. அது வேற ஒன்றும் இல்ல. அது டெஃபினெட்லி ஒரு ஃபீல்ட் டெஸ்ட் செட். நான் அதை வந்து உண்மையிலேயே சீரியஸ் த்ரெட்டா தான் பாக்குறேன். ஸோ பிஜேபி வந்து தேர் சீரியஸ்லி ட்ரைங் சம்திங். அது அவனால டைரக்டா பண்ண முடியாது. பட் ஆனா அது ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட். சீரியஸா சொல்றேன். அது தமிழ்நாட்டுல பெரியாரை எதிர்த்து பேசி நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சொல்லாதீங்க, வார்த்தை பிரயோகம் பார்த்து பேசுங்க. ஏன்னா அது வந்து ஒரு அப்ப செஞ்சது அவர் பெரியார இஷ்யூ கொண்டு வந்தது.
இருக்கிறதுல சீமான் பண்ணது வந்து இல்ல நான் முழுசா பேசுறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான கேவலமான செயல். ஓகேங்களா? ஏன்னா இல்ல நான் ஏன்னு சொல்லிடுறேன். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த இது மாணவி கேஸ். ஓகேங்களா? அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்து அவர் அடிச்சுக்கிட்டு மறாவது நாள் வந்து அந்த அந்த பெண்ணை பத்தி அந்த அந்த அங்க நடந்த விஷயத்த பத்தி விட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரோலா மாறி போச்சு. அங்க ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. இவரு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா பெரியாரை எடுத்து பேசுறதோ சரி, விவாத மேடையில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா நியூஸ் 7ல இருந்து நாட் ஓன்லி நியூஸ் 7 அவங்களோட சேனல் எதெல்லாம் ஹையர் பண்ணியிருக்காங்களோ அது பிஜேபியோட பேசுற சேனலா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே பேசுற சேனலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இதுதான் ஓடிட்டு இருக்கு. பெரியாரை பத்தி தான் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? எதுலையுமே பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமா பாத்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு அந்த கேஸை பத்தி அது டீட்டெயில் வெளியானது, அதை பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதை பத்தி ஒரு விவாதம். ஏன்னா அது வந்து இப்போ ஒரு விவாதம்னு ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், என்னதான் உங்க ஆளு இதுவா இருந்தா கூட பாத்தீங்கன்னா அது மாத்தியாச்சும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மாற்று கருத்து உள்ளவங்களாச்சும் பாத்தீங்கன்னா பேசுவாங்க. இப்ப நம்ம தாவேக்க தோழர்களும் சரி, இல்ல வேற இவங்களும் சரி பாத்தீங்கன்னா பேசுவாங்க. ஓகேங்களா? அது கூட ஒரு வாய்ப்பு இல்லாத அவங்க வந்து ஃபுல்லாவே அது வந்து ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து டிஎம்கேக்கு நான் ஓப்பனா சொல்றேன், டிஎம்கேக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. டிஎம்கேக்கு அது வந்து அவ்வளோ ஃபேவரா போச்சு சீமான் பண்ணிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அது வந்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் அந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியார் அவர்கள் வந்து இது பண்ணது என்ன சொல்றது. மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா நான் எங்க தெரியுமா வந்து உண்மையிலேயே இதை வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது, தமிழ்நாட்டு மண்ணுல தமிழ்நாட்டுல உருவாக்குன ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி பெரியார வந்து எதிர்த்து அரசியல் களத்தை ஒண்ணு உருவாக்குதுன்றதே இட் இஸ் அது கடைசி அந்த மாதிரி எப்ப எலெக்ஷன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா லிட்டரலி அவனுடைய அது ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்ல அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாவே அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஓட் கேம்பெயினிங் எல்லாத்தையும் அப்பயும் அதை நான் யோசிச்சேன். அது வெறும் ஒரு பகடக்காய்ங்க ஆர்டிபி. அதாவது ஆர்எஸ்எஸ் இந்த பிஜேபி இங்க வந்து ஒரு கால் ஊன்றதுக்காக எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி விக்னேஷ் அவர்கள் சொன்னதுல 100% நான் உடன்படுறேன். ஏன்னா அன்னைக்கு அப்ப அதை பத்தி பேசுறதுக்கான தேவையே இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இருந்தப்போ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பத்தி பேசினா அந்த இடத்துல வந்து நல்லா ரீச் இருக்கும். ரேவந்த் ரிப்ளேஸ் பண்ணாரு மைக்கு புகழு. புரியல அதாவது மைக் ரொம்ப புகழு காது வலி. இல்ல டைவர்ட் பாலிடிக்ஸுக்கும் என்ன பாயிண்ட் டச் பண்றாங்க பாருங்களேன். டைவர்ட் அது பாலிடிக்ஸ் அதை இழிவுபடுத்தி அவரை பேசினா இவங்களுக்கு ஓட்டு வருங்கிறத கூட இவங்களோட ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக வந்து இன்டர்வியூகள் எல்லாம் பேசுறாரு. என்ன சீமான் பேசுனதுல என்ன தவறு? ஈரோடு தேர்தலோட வெளிப்பாடு பாருங்க. அந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா 12,000 ஓட்டு கூட ஏன்னு சொல்லிடுறேன். அங்க அதிமுக அந்த தேர்தல்ல பங்கேற்கல. இன்னொரு மத்த கட்சிகளும் அவங்களோட ஓட்டு வந்து அதிமுகவோட ஓட்டு கூட திமுகவுக்கு போயிடுச்சு. இந்த பாஜகவோட ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு வந்துருச்சு. 12,000 ஓட்டை ஈரோடுல வாங்கினாங்க. அப்படியே ஓட் டிரான்ஸ்பர் நாம் தமிழருக்கு ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா. சோ அதுதான் உண்மையான பி டீம்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா அங்க தேசியம் பேசுறவனுக்கும் இவங்கள மாதிரி பேசுறவங்களுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் தான். அவர் வந்து இன்னொரு மேடையிலயும் சொல்றாரு, அவர் வந்து நான் தேசியத்துல தமிழை பாக்குறாரு, நான் தமிழ்ல தேசியத்தை பாக்குறேன் அப்படின்னு மாத்தி பேசினப்ப இங்க வந்து 2 பேரும் ஒண்ணுதானே விக்னேஷ் ஆர்டிபி. கண்டிப்பா. ரெண்டாவது விஷயம் இல்ல நான் ஓப்பனாவே கேட்கிறேன். அதாவது பெரியார் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா விவாதிக்கணும். அதுதான் பெரியாரே சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நீங்க வந்து என்னோட கருத்துல உடன்படுறீங்களா, முரண்படுறீங்களா, நீங்க வந்து விவாதிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது இது என்ன சொல்றீங்க, ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதுலயே இதுவே அதுதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அவரோட புத்தகத்திலேயே அதான் இருக்குங்களா? சோ அப்படியாப்பட்ட அந்த பெரியாரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க விமர்சனம் பண்றது இது பண்றது அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க வந்து ஒரு அவதூறு பரப்பும் போது அது வந்து பாத்தீங்கன்னா அது பேசுனது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அது அவதூறு. ஓகேங்களா? ஒரு சீமான் வச்ச ஸ்டேட்மெண்ட் வந்து அவதூறு. இன்னொன்னு இவங்க கட்சிக்காரங்க அந்த என்ன சொல்றது எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா அந்த புரிதல் உள்ளவங்க தான் பாத்தீங்கன்னா பெரியார் எங்களுடைய எதிரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இதை கொண்டு போனாங்க பாத்தீங்களா? சோ நீங்க வந்து பெரியார நீங்க எதிரின்றீங்க. இங்க மதவாத சக்தி நடத்தின பாஜகவை என்னைக்காச்சும் பாத்தீங்கன்னா நீங்க இது பாஜகவை நீங்க எதிரின்னு சொல்லிட்டோ, இல்ல நீங்க வந்து மோடியை வந்து நீங்க எதிரின்னு சொல்லிட்டோ, அமித்ஷா வந்து எதிரின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீங்க வந்து இது பண்ணி சொல்லியிருப்பீங்களா? கரெக்ட். இந்த பாயிண்ட், this is exactly where I wanted this to lead to.
ஏன்னா அன்னைக்கு நடக்கிறது ஈரோடு எலெக்ஷன், அது பெரியாரோட டிபிக்கல் மண்ணு. பெரியார் மண்ணுல இருந்துட்டு பெரியாருக்கு எதிராக பேசிட்டு, ஏன்னா இதுல வந்து நம்ம டிஎம்கேவை வந்து எதிர்த்து அரசியல் பண்றோம்னு சொல்றது ஒரு 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 தியரியா இருந்தாலும், இத வந்து ரொம்ப ரிசீவ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண என்ற யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பிஜேபியை நோக்கி ஏன் யாருமே இதை கேள்வி கேட்கல? அவங்கள பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து அவங்களுக்கும் ஒரு நோக்கம் என்னன்னா, தமிழர்களுக்குள்ளேயே ஒரு பிளவுவாத ஒரு ட்ராக். யார் உண்மை தமிழன், பச்சை தமிழன், மலர் தமிழன், நான் இங்கெல்லாம் கூட உனக்கு முன்னால எதுல வந்தவன், எப்படிங்க என் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ரத்தம் இப்ப சுத்தமா வரைக்கும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான பதில் கிடையாது. ஓகேங்களா? திடீர்னு ம். பாத்தீங்கன்னா குடியை வச்சுதான் பிரிப்பான்னுவாரு. ஓகேங்களா? குடின்னா ஜாதியை வச்சு. ஓகேங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா முரண்படுவாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் வந்து தமிழரா பாத்தீங்கன்னா இல்ல வெளியில இருந்து வந்தவங்களான்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இதே சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பிராமின்ஸ் வந்து இங்க காலங்காலமா வந்து தமிழ் தமிழ் பிராமின்ஸ் கிடையாது, அப்பெல்லாம் அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு அப்படியும் பேசியிருப்பாரு. பிராமணர்களே பாத்தீங்கன்னா தமிழர் கிடையாதுன்னு பேசியிருப்பாரு. அவரு எல்லாத்துலயுமேங்க அது பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறது நாளைக்கு ஒண்ணு பேசுறது. அதுதான் பாத்தீங்கன்னா இன்னொன்னு அவர் வந்து நம்ம ஒரு எங்கேயோ இல்ல ஸ்பீச் இல்ல கூட நம்ம பண்ணாருங்க. நம்ம எங்கேயோ போறோம். அப்ப இந்த கருத்து இது என்ன சொல்றோம், நம்ம டாபிக் டைவர்ஷன் ஆகி நம்ம எங்கேயோ போறோம். நம்ம பேசுற அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சீமான் அண்ணா அந்த அளவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. அவருக்கு நம்ம வயசுக்கு பேசல. மரியாதை தான் யாரு பாத்தீங்கன்னா அந்த இல்ல, அண்ணன் ஒரே வந்து ஒரு விஷயம், நம்ம அண்ணன் பேசல, கொஞ்ச நீங்க நாளுக்கு தான் முன்னாடி பேசுறீங்க. பெரியாருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பெரியாரை சப்போர்ட் பண்ணி பேசினாரு. எலெக்ஷன் கிட்ட வந்தோடனே மாத்தி பேசும்போதே தெரியுது அது என்ன ஒரு பாலிடிக்ஸ்ன்னு. அதுக்கு மேல அதை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை அங்க. உண்மைதான் தோழர். அதுதாங்க நம்ம பேசிதாங்க நம்ம மைலேஜ் கொடுக்கும். நான் தான் ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். நானு இது அலெக்ஸ் கூட தெரியும். நாம் தமிழ் வந்து 3% மேல வாங்கிடுச்சுன்னா நான் ஒரு சபதம் ஒண்ணு போட்டேன். இல்ல இல்ல பெட்டு ஆமா, கட்டி இவர் பெட்டு கேட்டிருக்காரு. சபதெல்லாம் இல்ல, பெட்டு பெட்டுக்கு கேட்டிருக்காரு. என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பேசஸ் வரதே நிறுத்திடுறேன், ட்விட்டரை டெலீட் பண்ணிடுறேன், வேணா நாம் தமிழர் கூட பிரச்சாரம் செய்திடுறேன். நீங்க வந்து சாரு, தாவேக்காவோட 1% கூட முதல்ல அதிகம் ஒரு இல்லைன்னு நிமிஷம். அதான் இல்ல 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 ஒரு நிமிஷம். பிரச்சாரம் எல்லாம் இப்ப செய்ய வேணாம். இல்ல நான் அமெரிக்கால என்ன வந்து பத்தி சொல்றேங்க, நீங்க ஏன் தனிப்பட்ட விமர்சனம். ஏங்க நீங்க ஒரு பிரச்சாரம் நிமிஷம் பண்றதுக்கு அந்த இல்ல கட்சி இருக்கணும் இல்லைங்க, சரி அங்க இல்ல வேற இருக்கட்டும். நீங்க இல்ல நீங்க ப்ரோ, பிரச்சாரம் எல்லாம் முதல்ல பண்ண வேணாங்க. நீங்க நிதி கொடுத்தீங்கன்னா போதும், திறன் அது நிதி உர்றாடே. கொடுத்தீங்கன்னா போதும். இருங்க உங்களுக்கு எல்லாம் இல்ல தோழர் அலெக்சாண்டர் ஏதோ சொல்லுவாரு, சொல்லுங்க தோழர். இல்ல ப்ரோ, இப்ப விக்னேஷ் ப்ரோவே அதான் அவரே சொல்றாருன்னா ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அவருக்கு சீமான் பத்தி நிறைய விஷயம் தெரியும். முன்னால தான் தெரிஞ்ச என்னடா விஷயங்கள் தான். முன்னாலே ஆனா நான் எனக்கும் அந்த கட்சிக்கும் எந்த இல்ல சம்பந்தமும் கிடையாதுடா. சரி அது எரியும்பா, முன்னாளா சம்மந்தம் இல்ல தெரியும். ஆனா இது சொல்ல எப்படா மறந்துட்டீங்களே. அலெக்ஸ் இதுவே ஒரு ஒரு தெரியாதா? ஒரு வாட்டி இல்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு மாட்டி ஒரு விட்டேங்கிற. ஒரு நிமிஷம் ரெடி. பர்த்டே பம்ஸ்டா முடிஞ்சிச்சுல பர்த்டே. முடிச்சு இல்லடா, வாழை இலக்குதுன்னு மச்சான், வாழை இலக்குதுன்னு எடுத்துக்க. அதுல எல்லாரும் சீமான ஊருகான்னு நினைக்கிறீங்க. அதான் இல்ல, மோருக்கு வைக்கிற உப்பு அவரு. புரியுதா? தொட்டுக்க கூட இப்ப பயப்படுறானுங்க. அதனாலதான் திரும்ப சொல்றேன். இல்ல அது எனக்கு கூட தெரிஞ்சு இந்த யூஸ் கண்டென்ட் ஆகும்டா, எடுத்து விட்டது அது கூட யூஸ் ஆகும். ஓகேவா? உப்பு கூட யூஸ் ஆகுமா அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வீணாவே ப்ரோ? போயிட்டு இருக்கு. அதான் உப்போ அப்பப்போ இல்ல, போடுவீங்களா? உப்போ இல்ல ஊர் இல்ல, உப்போ இல்ல போட்டான் பெருசு. நீங்க கருவேப்பிலன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அதை கூட பாத்தீங்களா அது ருசியை கூட்டுதுன்னு சொல்லிட்டு அதையும் தம்பிகள் வந்து இதுவாதான் எடுத்துக்காங்க. சரி விடுங்க, அவர் அந்த இலையிலேயே இல்லைங்க, தரையில இருக்காரு, விட்டுருங்க அவர். ஏன் கடைசியா குடிக்கிற பாயாசமா வெளில போய் குடிச்சிட்டு போனோமா? இல்ல பாயாசமாச்சும் இனிப்பா இருக்கும்டா. பாயாசம் அந்த கப்பாச்சும் உதவுது. பாயாசம் இன்னொரு வேறடா, அது கும்பல் வேற. வந்துரு போதுடி. பாயாசம் அது வேற. பாயாச கும்பலா? ஐயா நான் வேணும்னுலாம் சொல்லலைங்க ஐயா, அது போற போக்குல அதுவா வந்துருச்சு. அப்பா பாயாசத்துலயும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும்பா. பாயாச படத்துல எல்லாம் எதுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் இல்ல? ஏதோ ஒரு படத்துல ஒரு அம்மாவே வந்து கடைசியில பாயாசம் கொடுப்பாங்க. பாயாசம் இல்ல பாயாச சித்தாந்தத்தையும் ஓவரா எடுத்துக்க வேணாம் சொல்லுங்க, சுகர் வந்துடும். ஓகேங்களா? எதுவும் அதிகமா எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ஆபத்து. இன்னைக்கு அவர் பர்த்டேல டிப்ஸ் கொடுக்குறாரு. இல்ல அப்படி இல்லப்பா. நான்லாம் என்ன ஒரு லியோ பார்த்திபனா நினைச்சிட்டு நடிகர். இல்ல வேற எதனா சொல்லிக்கோ தயவு செஞ்சு. இல்லடா இல்ல இந்த மாதிரி பேச வச்சிருக்கேன். வெறும் பார்த்திபன் நீங்க, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? ஷாம மூடிக்கிட்டு இருக்கிறத விட்டுதான்
அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுகிறேன். அவன புல்லட்ல இருந்து ஒரு வீலை கழட்டி எடுத்துன்னு போறாரு. நான் எங்கடா கேள்வி கேட்டேன்? அட்ரஸ் அட்ரஸ் கூட காலங்காத்தால ஒரு சக்கரம் தான் ஒரு வீல இருக்கும். வச்சு அவன் என்னடா பண்ணுவான்? ஏன்னா இது ஒரு சக்கரத்தை காணும். என் மைண்ட்ல விக்னேஷ் வந்து இயற்கை படம் ஷாம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்னோட இதுல வந்து அவரு என்னோட பார்வையில வந்து ஒரு காதல் பரத் ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷம் இல்ல இது இது இல்லைங்க, இது நான் உண்மையாலுமே மன வருத்தம் தாங்க. ஒரு நிமிஷம் இயற்கை படம் சாமுந்தப்ப மட்டும் குளிர்ச்சி. இல்ல பர்த்டே படம் முடிஞ்ச உடனே வார்த்தையரை பல்லு பிடிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா அது பரத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த பைக் வந்து சைட்ல உட்காந்து ஓட்டிட்டு போற பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அந்த மாதிரி ஐயா தான் ஐயா நானும். நாங்க அந்த படம் பாத்துட்டோம், விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்த ஒரு காலத்துல பாலா எடுத்த மாதிரி இருக்கும் படம். ஓகே ஓகே. அப்படியா? இன்னும் 2 வருஷம் மட்டும் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. குமரா ஏண்டா ஒரு போக்குல யாரையாரே அடிக்கிற பத்தியா? நாளா யாரையும் அடிக்கலடா. நீங்க இப்ப பெரிய அதிகாரிலாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு கடைநிலை தொண்டன். யாரு சாம்சையா? நீங்க எல்லாரும் தான் வேலூர் மண்டல ஒருங்கிணைப்பாளரா? வேலூர் யார்? அந்த வேலூர் பாய் ரிங் பாய் சாம கேட்டா தப்பா இருக்கும். நீ எதுவுமே கேட்காத, எல்லாமே தப்பா தான் இருக்கும். இல்ல நீ கேட்காத. இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டேன். டைம் ஆயிடுச்சு. என்ன குரு ப்ரோ ஆளையே பார்க்க முடியல. ஏதாவது மெட்ரோல ஏதாவது வேலையா? மெட்ரோலயே இருக்கிறான். இல்லடா ஒரு அடிக்கடி அங்கதான்டா இருப்பாரு. ஏதாவது போலீஸ சிரிப்பேத்துற எப்படி அலெக்ஸ்னு ஒருத்தன் வந்து சீரியஸான விஷயத்த காமெடியா பேசினப்பான். எப்படி அது? ஆமா, காமெடியான விஷயத்த சீரியஸா பேசிருப்பான். பாய் உங்களோடவா? ஏப்பா நான் நகைச்சுவை பண்றப்பா ரெஃப்ரெஷ்மெண்ட். நீங்க பண்றது நகைச்சுவைன்னு அது எனக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஆமாமா நான் பார்த்தேன் போஸ்டிங் போடும்போது கீர்த்தி ஷெட்டியோட ரசிகர் மன்ற தலைவர்னு போட்டுருந்தாங்க. இல்லைங்க அதெல்லாம் பழைய இதுங்க. ஒரு என்ன சொல்றது அதெல்லாம் ஞாபகப்படுத்தாது. இல்ல பர்த்டே புகழ பர்த்டேக்கு என்ன ரிலீஸ் ரோனில? பர்த்டே மெர்சல் தான்டா சொல்லியிருக்காங்க. வரதும் இல்லையா செகண்ட் படம்? ஏதாவது செகண்ட் ஸ்கிரீன்ல அடுத்த வாரம் சாரி கம்மிங் ஆமா சண்டே வந்து